ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக சுலபமாக செய்யக்கூடிய அரைக்கீரை சாம்பார் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குக்கரில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 6 வெள்ளை பூண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து அரைக்கீரை ஒரு கட்டை நல்லா கட் பண்ணி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அப்போ தான் அதுலேருந்து மண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சிகளும் வெளிவரும். ஒரு வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. பெருஞ்சீரகமும் போட்டு வெடித்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதும் நாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதும் கொஞ்சமாக வதங்கினதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியும் இதில் கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சில வீட்டில் கொஞ்சம் பெரும்பருப்பு மாதிரி கூட போடுவீங்க. அதுக்கு 2 விசில் கூட வச்சுக்கலாம். விசில் வச்சு அதை எடுத்து சாம்பார்லேயும் போட்டுக்கலாம். ரொம்ப ஒன்றும் பதியமாக இருந்தால் கூட நல்லாவே வெந்து வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் சுவையான அரைக்கீரை சாம்பார் ரெடி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.